ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு என்னை சுற்றி சேனல். இன்றைக்கி நாம் பேனை எப்படி ஒழிக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பெருசாலாம் செலவு பண்ணல. வெறும் 10 ரூபா இருந்தால் போதும். நம்ம தலையில் இருக்கிற எல்லா பேனுமே ஒட்டு மொத்தமாக அழிச்சிடலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. அவங்க தலையில் பேனை வாரியே நான் வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு வெறும் வேலையாக இருக்கும். பேனை வாரதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி, நிறைய நான் 200 300 இந்த கொஞ்சம் பிராண்டட் ஷாம்பாக வாங்கி போடலான்னு சொல்லி அப்படியும் நான் போட்டேன். ஸோ அந்த வாரம் போகுது, அப்புறம் மறுபடியும் வந்துடுது. ஸோ பெருசாக எனக்கு எதுவும் அதில் யூஸே இல்லை. சரி, நான் ஒரு நாள் கேஷுவலாக நாட்டு மருந்து கடை போனேன். அங்கே எங்கள் பேனு போகிறதுக்கான மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து இந்த பேக்கை தந்தாங்க. நான் இதனால் ஏதாவது முடி கொட்டுமா, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானா, ஏமா இது ஃபுல்லாக அவரி விதைதாம்மா, இதனால் எந்த எஃபெக்டும் இருக்காது, ஜஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு தடவுங்க, 3 நாளில் பேனு போயிடும்னு சொன்னாங்க. பட் நான் வாங்குற வரைக்குமே பெருசாக ஏதோ நம்பிக்கையெல்லாம் வாங்கலை. சரி, என்ன போகவா போகுது, சரி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் பண்ணலாமே அப்படின்னு தான் சொல்லிவிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து அது மேலே எழுதியிருக்கு, அந்த பேக்லேயே எழுதியிருக்கு 50 ml எண்ணெய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுடரை கட் பண்ணி ஒரு பேக்குக்கு 50 ml, 2 பேக்குக்கு 100 ml இந்த எண்ணெயை சேர்த்து ஊற வச்சுருங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நைட்டு ஊற வச்சுட்டேன், மறுநாள் காலையில் தடவினேன். ஸோ நீங்களும் அதே போல் ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் தடவுங்க. இப்போ நான் எங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் பசங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே, என் 3 பொண்ணுங்களுக்கும் தடவி விட்டேன். அவங்க கொஞ்ச நாள் நேரத்திலே சொல்கிறாங்க, அம்மா தலையிலலாம் பெயின் ஓடுறது ஃபீல் இருக்குமான்னு சொல்லிட்டு. நான் எண்ணெய் தடவிட்டு கட்டிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கட்டி விட்டுட்டேன். ஸோ நமக்கு அந்த ஃபீலே தெரியும், ஓடும், அங்கன்னு ஓடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா தலையை நாங்கள் சும்மா இப்படி உதரும் போது பேனெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லை, சரி கையோட கை வாரிலாம் நார்மலாக சிக்கு உடச்சி நார்மல் சீப்பில் வாரும்போதே நிறைய பெயின் வந்துடுச்சு. சரி, நம்ம அதோட பெயின் சீப்லையும் ஒட்டு மொத்தமாக வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெயின் சீப்பையும் போட்டு வாரிட்டேன். ஸோ மேக்ஸிமம் 90% பெயின் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ரொம்ப குட்டி இதுவெலாம் தான் வரல. அதுக்கு நாங்கள் மறுநாள் வரும்போது அதுவும் வந்துடுச்சு. ஸோ எனக்கே ஆச்சரியம், என்னடா இது, எவ்வளோ ட்ரை பண்ணோம், அதிலலாம் போகலை, இதில் இவ்வளோ ஈஸியாக ரிசல்ட் இருக்கே, சரி இதை நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் இந்த பவுடர் நம்ம வந்து எண்ணெயில் ஊற வைக்கிறோம் இல்லையா, அது ஊறிக்கிட்டே இருக்கும்போது லைட் பர்பிள் கலர் வருது. ஆனால் சில பேக்கில் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஊற வைக்க அதை இப்போ நான் இந்த எண்ணெயிலேயே அந்த பழசி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த கலருக்கு பர்பிள் கலருக்கு வருது. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி ஊற வச்சதில் அந்த பர்பிள் வரல. ஸோ கலர் வருது வரல அப்படின்றதுலாம் மெயின் இல்லை, பட் ரெண்டுத்துலேயுமே நல்ல ரிசல்ட் வருது. அதே போல் நீங்கள் வாரத்துக்கு 1 முறை 2 முறை தேங்காய் எண்ணெய் தலை குளிச்சு தடவீங்கள்ல, அந்த தேங்காய் எண்ணெய் தடவதில் இந்த பவுடரை போட்டு நீங்கள் தடவுங்க. நமக்கு பர்பிள் வரல, ரிசல்ட் வராது அப்படின்னு பார்க்காதீங்க, ரெண்டுத்துலேயுமே வருது. சரி, இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு, உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இது பாருங்கள், பேக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பேக்கில் வந்து அக்கான்னு சொல்லிட்டு பேர் எழுதியிருக்கும். அந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணுன்றதையும் எழுதியிருக்கும். இந்த பேக்கில் 18 ரூபான்னு இருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கின நாட்டு மருந்து கடையில் எங்களுக்கு 10 ரூபான்னு தான் தந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த பேக் இருக்கான்னு பார்த்து கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.